16ஆம் நூற்றாண்டு மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தை ஆளும் அக்பர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி சதி எனப்படும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடை செய்ய ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். ஆமா. ஆனா ஒரு மாமன்னனோட உத்தரவாலும் அந்த சமூக தீமையை முழுமையாக வேரறுக்க முடியல. அதன் பிறகு சுமார் 300 ஆண்டுகள் கழித்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு இந்திய சீர்திருத்தவாதியோட கடுமையான சட்ட போராட்டமும் தான் அந்த வழக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. கண்டிப்பா. ஒரு சமூகத்துல ஊறிப்போன பழக்கத்தை மாற்றுவது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. உண்மைதான். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வரலாற்று பயணம் காத்திருக்கிறது. இன்று நாம் ராமாக்ஸ் அகாடமியின் 8ஆம் வகுப்பு வரலாற்று குறிப்புகளை பயன்படுத்தி காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை அப்படிங்கிற தலைப்பை அலசப்போகிறோம். இது மனப்பாடம் செய்வதற்கான வெறும் எண்கள் இல்லைங்க, சரிபாதி சமூகத்தின் உரிமை போராட்டம். அது மக்கள் தொகையில சரிபாதினாக உள்ள பெண்களின் நிலையை வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்வது ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற மட்டுமில்ல, சமூகத்தை புரிந்து கொள்ளவும் ரொம்ப அவசியம். கரெக்ட். இந்த வகுப்புல பழங்காலத்துல சமத்துவத்தோடு இருந்த பெண்களின் நிலை இடைக்காலத்துல எப்படி வீழ்ச்சியை சந்தித்தது, அப்புறம் சமூக தீமைகள், சீர்திருத்தவாதிகள், குறிப்பா கல்வி எப்படி மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு ஒரு முழுமையான பார்வையை பார்க்க போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நேரா பண்டைய காலத்துக்கே போயிடலாம். சிந்துவெளி நாகரீகம் இல்லனா ரிக்வேத காலத்துல சமூகத்துல பெண்களின் நிலை உண்மையிலே எப்படி இருந்தது? வரலாற்று பதிவுகளை பார்த்தீங்கன்னா தொடக்க காலம் பெண்களுக்கு மிக சாதகமாகவே இருந்தது. சிந்துவெளி நாகரிகத்துல நாம் தாய் கடவுள் வழிபாட்டை, அதாவது மதர் காடஸ் வழிபாட்டை பார்க்கிறோம். ஓ, அப்போ அங்கேயே ஒரு மதிப்பு இருந்திருக்கு. ஆமா, ஒரு சமூகம் பெண்ணை தெய்வமாக வழிபடுகிறதுன்னா அங்க பெண்களுக்கு உயர்ந்த இடம் இருந்ததுன்னு அர்த்தம். அதன் பிறகு வந்த ரிக்வேத காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா மனைவியின் நிலை மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. சமமான உரிமைகள் வழங்கப்பட்டன. மிக முக்கியமா அந்த காலகட்டத்துல நடந்த மதச் சடங்குகள்ல பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பங்கேற்றாங்க. எனக்கு இங்கே ஒரு கேள்வி. ரிக்வேத காலத்துல இவ்வளவு சுதந்திரமா இருந்தவங்க திடீரென பின்வேத காலத்துல, அதாவது லேட்டர் வேதிக் பீரியட்ல முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டது ஏன்? இதுதான் அந்த இடைக்காலத்தின் மாபெரும் வீழ்ச்சிக்கு அடித்தளமா? எக்ஸாக்ட்லி. அதாவது இது திடீர்னு ஒரு நாள்ல நடந்ததில்ல. பின்வேத காலத்துல சமூகம் தந்தை வழிமுறைக்கு, பேட்ரியார்கில் சிஸ்டம்க்கு மாற தொடங்கியது. ஓஹோ. இதனால ஆண்களின் அதிகாரம் வலுப்பெற்றது. முதலில் மத மற்றும் சமய வேள்வி செயல்பாடுகளில் பெண்கள் பங்கேற்பது தடுக்கப்பட்டது. அதன்பின் அவங்க வேதங்கள் படிக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. அப்போ கல்வி உரிமை பறி போயிடுச்சு. ஆமாம். எப்போ கல்வியும் ஆன்மீக உரிமையும் மறுக்கப்பட்டதோ அவங்க சுதந்திரமும் கட்டுப்படுத்தப்பட்டது. இங்கேதான் கட்டாயத்தின் பேரிலோ அல்லது தாமாகவோ எரிக்கப்படும் சதி பழக்கமும் உருவானது. இது ரொம்ப துயரமான விஷயம். இடைக்காலத்துல நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்குமே. இதுல மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இடைக்கால சமூக தீமைகளை நினைச்சாலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். சதி, குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம் போன்ற தீமைகள் இந்த காலகட்டத்துல தான் வேரூன்றின. திருமண முறையை பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கிட்ட ஒரு தாரமானம் இருந்தது. ஆனா செல்வந்தர்களிடம் பலதாரமானம் நிலவியது. விதவை மறுமணம் மிக மிக அரிதாகவே இருந்தது. அப்போ அந்த சதி பழக்கம் அரச குடும்பங்கள்ல அதிகமா இருந்ததா? ஆமாம், அரச மற்றும் உயர்தர மக்களிடையே சதி பழக்கம் வலுவா இருந்தது. இதைத்தான் முகலாய ஆட்சியாளர் அக்பர் தீவிரமா ஒழிக்க முயன்றார். டிஎன்பிசி தேர்வர்கள் இதை அழுத்தமா குறிப்பெடுத்துக்கணும். அக்பர் சதி முறையை ஒழிக்க முயன்றார். சரி, ராஜஸ்தான்ல ஜௌஹார் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்ததே, அதுவும் சதி மாதிரி தானா? இல்ல, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சதி என்பது கணவன் இறந்ததும் உடன்கட்டை ஏறுவது. ஆனா ஜௌஹார் என்பது ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களிடையே நிலவிய ஒரு பழக்கம். ஓ, ராஜபுத்திரர்கள் கிட்ட. ஆமா, அந்நியர்களால் அவமதிக்கப்படுவதை தவிர்க்க ராஜபுத்திர பெண்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலைலாம் இந்த ஜௌஹார். ரொம்ப கொடுமையான காலகட்டமா இருந்திருக்கு. ஆனா இந்த இருண்ட காலத்திலயும் சில வீராங்கனைகள் இருந்திருக்காங்களே. கண்டிப்பா, விதிவிலக்கான வீராங்கனைகளை நம்ம மறக்கவே கூடாது. ரசியா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பீபி, நூர்ஜஹான், ஜஹானாரா, ஜீஜாபாய், மீராபாய், இவங்க எல்லாம் வரலாற்றுல ஒரு விதிவிலக்காக திகழ்ந்தாங்க. அருமை. அப்போ இடைக்காலத்துல பெண் கல்வி முழுமையா புறக்கணிக்கப்பட்டதா? முற்றிலுமாக புறக்கணிக்கப்படவில்லை. தனிப்பள்ளிகள் எதுவும் இல்ல. ஆனா ராஜபுத்திரர்கள் மற்றும் ஜமீன்தார் வீட்டு பெண்கள் வீடுகள்லயே இலக்கியம், தத்துவம் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. ஓகே,
இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. ஆங்கிலேயர் காலத்துல ஏற்பட்ட 19ஆம் நூற்றாண்டு விழிப்புணர்வை பத்தி சொல்லுங்க. கல்வியை பரப்புதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? இது ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிகளின் வெற்றி. ராஜா ராம்மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவச்சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பண்டித ரமாபாய் இவங்கெல்லாம் பெரிய அளவுல போராடினாங்க. தென்னிந்தியாவிலயும் பலர் இருந்தாங்களே. ஆமா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார் ஈவேரா, டாக்டர் தர்மாம்பால் போன்றோரோட பங்கும் மிக முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே, இந்த 2 வருஷத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1829ல ராம்மோகன் ராயின் முயற்சியால் சதி ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 1856ல வித்யாசாகரின் முயற்சியால் விதவை மறுமணச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மாற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் கல்விதான். அந்த பெண் கல்வியின் வளர்ச்சிய ஒரு காலக்கோடு, அதாவது டைம்லைன் மூலமா பாப்போமா? நிச்சயமா. நான் ஒவ்வொரு ஆண்டா சொல்றேன், தேர்வர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல 1819. 1819. ஆமா, கல்கத்தாவில் பெண் சிறார் சங்கம், ஃபீமேல் ஜுவனைல் சொசைட்டி, இது கிறிஸ்துவ அமைப்புகளால் தொடங்கப்பட்டது. ஓகே. அடுத்து 1849 பெதுன் பள்ளி, பெதுன் ஸ்கூல், கல்கத்தாவில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. அடுத்து 1854ல சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை, சார்லஸ் வுட் டெஸ்பாச், இது பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமானதுன்னு படிச்சிருக்கேன். கண்டிப்பா. அடுத்து 1882 இந்திய கல்விக்குழு, அதாவது ஹண்டர் கமிஷன். இது சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளி, ஆசிரியர் பயிற்சி, அப்புறம் உதவித்தொகையெல்லாம் வழங்கிச்சு. சூப்பர். உயர்கல்விக்கு யாராவது முயற்சி பண்ணாங்களா? பண்ணாங்க. 1890கள் மற்றும் 1916 காலகட்டத்துல பேராசிரியர் டி.கே. கார்வே பூனேவில் பள்ளிகளை நிறுவினார். 1916ல இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் இவரால தான் தொடங்கப்பட்டது. ஓ, 1916ல முதல் பல்கலைக்கழகம். ஆமா. அதேபோல மருத்துவத்துறையிலும் முன்னேற்றம். 1914ல மகளிர் மருத்துவ சேவை தொடங்கப்பட்டது. அப்புறம் 1916ல டெல்லியில லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. தேர்வர்களே, இந்த ஆண்டுகளெல்லாம் தேர்வில் பொறுத்துக, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் வடிவில் வர நிறைய வாய்ப்புள்ளது. சோ கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, கட்டாயம் நோட் பண்ணிக்கணும். கல்வி ஒரு புறம் வளர்ந்தாலும் மறுபுறம் சமூக தீமைகளை சட்டங்கள் மூலமாக ஒடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததல்லவா? இதோட முழு அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் கிட்ட எவ்வளவுதான் விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும் சட்டம் கடுமையா இருந்தால்தான் சில தீமைகளை நிறுத்த முடியும். உதாரணமா பெண் சிசு கொலை மற்றும் கருக்கொலையை எடுத்துப்போம். 19ஆம் நூற்றாண்டுல ராஜபூத்தனம், பஞ்சாப் பகுதிகள்ல பொருளாதார சுமை மற்றும் பெருமை சார்ந்த காரணங்களுக்காக பெண் சிசு கொலை ரொம்ப அதிகமா இருந்தது. இத தடுக்க கிழக்கிந்திய கம்பெனி என்ன செஞ்சாங்க? அவங்க தொடர்ச்சியா தடை சட்டங்களை கொண்டு வந்தாங்க. 1795ல வங்காள ஒருங்காற்று சட்டம், அப்புறம் 1802ல ஒழுங்குமுறை சட்டம், கடைசியா 1870ல பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓ, 3 சட்டங்கள். அடுத்தது குழந்தை திருமண தடை சட்டங்கள் பத்தி சொல்லுங்க. வயசு வரம்பு எப்படி மாறுச்சு? இது ஒரு பெரிய படிநிலை. அக்பர் காலத்திலே பெண்ணுக்கு 16, ஆணுக்கு 18ன்னு வயசு நிர்ணயிச்சாங்க. அப்புறம் 1872ல உள்நாட்டு திருமண சட்டம், நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட், இதுல பெண்ணுக்கு 14, ஆணுக்கு 18 ஆச்சு. ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமானது 1930 ஷார்தா சட்டம், ஹர்பிலா ஷார்தா கொண்டு வந்தார். இதுலயும் பெண்ணுக்கு 14, ஆணுக்கு 18ன்னு இருந்தது. கடைசியா 1955 இந்த திருமண சட்டத்துல தான் பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 21ன்னு உயர்த்தப்பட்டது. கிளியர். இப்போ மீண்டும் சதி ஒழிப்புக்கு வருவோம். வரலாற்றுல சதி எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கு? கிபி 1420ல விஜயநகரத்திற்கு வந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி சதி பழக்கத்தை தன் குறிப்புகளில் பதிவு செய்துள்ளார். இந்த ஒழிப்பு போராட்டத்துல ராஜா ராம்மோகன் ராய்க்கு என்ன தொடர்பு? ஒரு பெரிய தனிப்பட்ட தொடர்பு இருக்கு. 1811ல ராஜா ராம்மோகன் ராயின் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் மரணமடைந்தார். அப்போ அவரது மனைவி வலுக்கட்டாயமாக எரிக்கப்பட்டாங்க. ஐயோ! அந்த சம்பவம் தான் ராம்மோகன் ராய ஒரு பெரிய சபதம் எடுக்க வச்சது. செராம்பூர் சமய குழுக்கள் மூலமா அவர் நிறைய ஆதரவு திரட்டினார். இதுக்கு எந்த எதிர்ப்பும் வரலையா? வந்ததே. வரலாற்று தகவலா நாம பார்க்கும்போது ராதாகாந்த் தேப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி போன்றவங்க இது ஒரு பழமையான சடங்கு அப்படின்னு வாதிட்டு இந்த ஒழிப்பை எதிர்த்தாங்க. ஓ, இருதரப்பு வாதங்களும் இருந்திருக்கு.
சட்டப்பூர்வமா இது எப்ப ஒழிக்கப்பட்டது? இது டிஎன்பிஎஸ்சி மஸ்ட் நோ பகுதி இல்லையா? கண்டிப்பா. டிசம்பர் 4, 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு, அதாவது லார்ட் வில்லியம் பெண்டிங் வந்து விதிமுறை 16 ரெகுலேஷன் 16 மூலமா இத தடை செஞ்சாரு. அடுத்ததா தேவதாசி முறை. இது எப்படி தொடங்குச்சு? தேவரடியால் அப்படிங்கறவோட அர்த்தம் கடவுளின் சேவகர். ஆரம்ப காலத்துல இது கலைகளை வளர்க்கும் ஒரு சிறப்பான நிலையா இருந்தது. ஆனா பின்னாளில் வந்து அவங்க ரொம்ப மோசமா நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். இந்த ஒழிப்பு போராட்டத்துல யாரெல்லாம் ஈடுபட்டாங்க? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட பங்கு ரொம்ப முக்கியம். 1929 சட்டமன்ற பரிந்துரை, அப்புறம் 1930 மசோதா இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஓகே. அதே போல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் ரொம்ப போராடினாங்க. இவங்களுக்கு ராஜாஜி, பெரியார், திருவிகா போன்றோரும் பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. இதோட விளைவு? அக்டோபர் 9, 1947 அன்னைக்கு மதராஸ் தேவதாசி சட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அருமை. தேர்வர்களே, இது உங்களுக்கான சிறப்பு பகுதி. இதுவரை பார்த்த முக்கிய ஆண்டுகளை ராமாக்ஸ் டீச்சர் இப்போ ஒருமுறை விரைவாக தொகுத்து வழங்குவார். ரொம்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதை நாம் பரந்த நோக்கில் பார்த்தால் இந்த ஆண்டுகளெல்லாம் ஒரு சமூக மாற்றத்தின் மைல் கற்கள். வரிசையா சொல்றேன். 1795 பெண் சிசு கொலை தடைக்கான வங்காள சட்டம். சரி. 1829 சதி ஒழிப்பு சட்டம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்தாரு. 1849 பெத்துன் பள்ளி தொடக்கம். ஓகே. 1854 சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை. 1856 வித்யாசாகரின் விதவை மறுமண சட்டம். 1872 உள்நாட்டு திருமண சட்டம். 1882 ஹண்டர் குழு. 1916 கார்வேயின் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம். 1930 சாரதா சட்டம். கடைசியா வந்து அந்த சமூக சீர்திருத்தவாதிகளின் தொலைநோக்கு பார்வையே இன்றைய பெண்களின் அதிகாரமளித்தலுக்கு அடிப்படை அடித்தளம். 1800களின் காலகட்டத்தை வந்து ஒரு நிமிடம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு 8 வயது சிறுமி. அதாவது அந்த காலத்துல பொண்ணுங்களோட நிலைமை ரொம்பவே கஷ்டம். ஆமா, திருமணம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையோட திரைக்கதையும் ஏற்கனவே எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்டு வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுக்குச்சு. கேட்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. உங்களுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, கனவுகள் கிடையாது. ஒருவேளை அந்த சிறு வயதிலேயே உங்க கணவர் இறந்துட்டா உங்க வாழ்க்கையும் அதோட முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். இந்த நிதர்சனத்தை நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலை சுத்துது. உண்மைதான். அந்த இருண்ட காலத்துல இருந்து சமூகம் தன்னை எப்படி மீட்டெடுத்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்க அந்த வழி நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. நம்ம ராமக்ஸ் குறிப்புகளை பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில தான் அந்த நவீன சீர்திருத்தங்கள் வந்து வேகம் எடுத்ததுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, குறிப்பா சமூக சீர்திருத்தவாதிகள் ஒரு 4 முக்கிய தூண்களை மையமா வச்சுதான் போராடினாங்க. அந்த 4 தூண்கள் என்னன்னா, 1 கல்வி மற்றும் திருமண வயதை உயர்த்துவது, 2 வந்து விதவைகளை பாதுகாப்பது. இல்ல தூண்கள். எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, பொருளாதாரம் இல்லனா வாக்குரிமை இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இந்த 4 விஷயங்களை மட்டும் முதல்ல கையில் எடுத்தாங்க? ஏன்னா ஒரு மனிதனோட அடிப்படை உயிர் வாழ்வும் அவங்களோட சுயமரியாதையும் முதல்ல உறுதி செய்யப்படணும் இல்லையா? இப்போ 7 வயசுல ஒரு சிறுமிக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவளுக்கு எப்படி வாக்குரிமைய பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதுவும் பாயிண்ட் தான். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கணும்னா அவளுக்கு நேரம் வேணும். ஆனா குழந்தை திருமணம் அந்த நேரத்தை முழுமையா பறிச்சிடுது. அதனால முதல் தூணான கல்வியை கொடுக்கணும்னா திருமண வயதை உயர்த்தியே ஆகணும். ஓ, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. நோயோட ஆணி வேற கண்டுபிடிச்சு சிட்டிச்சிரடிக்கிறது போல இருக்கு. இது அப்படியே நம்மள சட்ட போராட்டங்களோட முன்னோடிகள் கிட்ட கொண்டு போகுது. அதாவது ராஜா ராம்மோகன் ராய் மற்றும் 1829ஆம் ஆண்டு. அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு. ஆமா, வில்லியம் பெண்டிங் பிரபு மூலமா சதி அப்படிங்கிற அந்த கொடிய வழக்கம் தண்டனைக்குரிய குற்றமா அறிவிக்கப்பட்டது. அதாவது குற்றம் சார்ந்த கொலை அப்படின்னு ஆங்கிலேய சட்டம் சொல்லுச்சு. கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனா எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. இப்போ ஆங்கிலேய பிரபு ஒருத்தர் கையெழுத்து போட்ட ஒரு காகிதச் சட்டம் ஒரே ராத்திரியில பழமைவாத சமூகத்தோட மனநிலைய மாத்திருச்சா என்ன? மிக ஆழமான கேள்வி. இல்ல, சட்டங்கள் ஒரே இரவுல சமூகத்தோட மூளைய கண்டிப்பா மாத்திடாது. ஆனா அந்த 1829ஆம் ஆண்டு சட்டம் சீர்திருத்தவாதிகளோட கைகள்ல ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கொடுத்துச்சு. ஓ, ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொல்லலாமா?
ஆமா. ஏன்னா 1829க்கு முன்பு வரை சதி அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம். ஆனா அதுக்கப்புறம் அது சட்டத்தோட பார்வையில படுகொலை. ராம்மோகன் ராய் ஏன் இதுக்காக இவ்ளோ மூர்க்கமா போராடினாருன்னு தெரியுமா? அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தானே. அதேதான். தன் சொந்த சகோதரரோட மனைவியே கண்முன்னாடி நெருப்புல தள்ளப்பட்டத கண்ட அந்த பெருந்துயரம் தான் அவரை ஒரு போராளியா மாத்துச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம். சதி, அப்புறம் குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, இது எல்லாத்தையும் எதிர்த்த அவர் விதவை மறுமணம் மற்றும் சொத்துரிமைக்காகவும் ரொம்ப தீவிரமா குரல் கொடுத்தார். தனிமனித வாழ்க்கையோட ஒரு பேரழிவு ஒரு தேசத்தோட சட்டத்தையே மாத்திர கருவியா மாறியிருக்கு. அடுத்ததா 1856 ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். இவரும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஆமா, அவன் பல மனுக்களை சமர்ப்பிச்சு இந்து விதவை மறுமண சட்டம் கொண்டு வர காரணமா இருந்தார். தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு இந்த 1856 மறக்க முடியாத ஒரு ஆண்டா எப்படி மாத்துறது? வித்யாசாகர் தன் சொந்த வாழ்க்கையில என்ன செஞ்சார் அப்படின்னு பாட்டாலே அந்த வருஷம் யாருக்கும் மறக்காது. அவர் வெறும் மனுக்களை மட்டும் ஆங்கிலேயர்கள் கிட்ட நீட்டிக்கிட்டு இருக்கல. வேற என்ன செஞ்சார்? தன்னோட சொந்த மகன் நாராயணச்சந்திராவுக்கு ஒரு விதவையை தான் அவரு திருமணம் செஞ்சு வச்சார். வாவ், தான் சொன்னதை தான் வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கார். ஆமா. வங்காளத்தோட மிக கடுமையான பழமைவாத எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஒரு தலைவர் தான் நம்பிய கொள்கைக்காக தன் குடும்பத்தையே முன்மாதிரியா நிறுத்தின துணிச்சல் தான் அந்த 1856. இது உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம பலதார மணக்க ஒழிக்க பெரும் இயக்கம் நடத்தின அவர் நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான் ஆகிய மாவட்டங்கள்ல பெண்களுக்காக பல பள்ளிகளையும் நிறுவனார். இவ்ளோ இடங்கள்லையா? நாடியா, மிட்னாப்பூர், ஹூக்ளி, பர்த்வான், இந்த பெயர்களெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வங்காளத்துல தொடங்கின இந்த அலை அப்படியே தெற்கு மற்றும் மேற்கிந்தியாவிற்கும் பரவுச்சு. ஆமா, தென்னிந்தியாவுக்கும் அந்த தாக்கம் இருந்துச்சு. தென்னிந்திய மகளிர் விடுதலை போராளியான கந்தசூரி வீரேசலிங்கம் 1874ல தனது முதல் பெண்கள் பள்ளியை திறக்கிறார். அவர் விவேகவர்தினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினார். இவரோட குறிக்கோள்கள் விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்வி. இது தென்னிந்தியாவுல. அதே சமயம் பாம்பேலையும் ஒரு இயக்கம் நடந்துச்சு. கரெக்ட். பாம்பேல பாத்தீங்கன்னா PM மலபாரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் 1884ல குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக துண்டு பிரசுரங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார். பாம்ப்ளெட்ஸ் மூலமா விழிப்புணர்வை உருவாக்கினார். ஆமா, இத பார்க்கும்போது அந்த விவேகவர்தினியும் மலபாரியோட துண்டு பிரசுரங்களும் தான் 19ஆம் நூற்றாண்டோட வைரல் சோஷியல் மீடியா போல செயல்பட்டிருக்கு அப்படின்னு தோணுது. பழமைவாதிகளோட தடையை தாண்டி இளைஞர்கள் கிட்ட நேரடியா பேசுறதுக்கான ஒரு உத்தி இது. அது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு. பத்திரிகைகள் மூலமா ஒரு கருத்தை ஈஸியா வைரல் ஆக்கலாம். ஆனா அந்த விழிப்புணர்வை தக்க வைக்க நிறுவன ரீதியான கட்டமைப்புகள் தேவை இல்லையா? ஆமா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை. அங்கதான் MG ரானடே உள்ள வராரு. அவரு 1869ல விதவை மறுமண சங்கத்துல சேர்னாரு. அப்புறம் 1887ல இந்திய தேசிய சமூக மாநாட்டை தொடங்கினாரு. அப்போ மலபாரி மாதிரி ஆட்கள் விழிப்புணர்வை கொண்டு சேர்த்தாங்கன்னா ரானடே போன்றவர்கள் அதுக்கான செயல் வடிவத்தை கொடுத்தாங்க. மிக சரியா சொன்னீங்க. இந்த நிறுவனமயமாக்கல் உத்தியோட தொடர்ச்சியை நாம 1905லையும் பார்க்க முடியுது. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவனார். சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. இதோட நோக்கங்கள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆமா, தொடக்க கல்வி, பெண் கல்வி, அப்புறம் ஒடுக்கப்பட்டோரின் மேம்பாடு ஆகியவை தான் இதோட இலக்குகள். இப்ப கோகலே தேசிய அளவுல ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாக்குறார்னா, இங்க தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் ஈவே ரா ஒட்டுமொத்த ஆணாதிக்க உளவியலையும் வேறறுக்கும் பகுத்தறிவு பார்வையை முன்வைக்கிறார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. பெரியார் வெறுமனே மேலோட்டமான சீர்திருத்தங்களை கேட்கல. ஆமா, அவர் ரொம்ப ஆழமா சிந்திச்சார். பெண் கல்வி, விதவை மறுமணம், கலப்பு திருமணம் இது எல்லாத்தையும் ஆதரிச்ச அவர் குழந்தை திருமணத்தை கடுமையா எதிர்த்தார். அதாவது ஒடுக்கப்பட்ட பெண்களை வச்சுக்கிட்டு ஒரு நவீன தேசத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில கோகலேயும் பெரியாரும் இணையறாங்க. எக்ஸாக்ட்லி. இது ஒரு மிக நேர்த்தியான வரலாற்று பதிவு. ஒரு நிமிஷம், நாம இதுவரை பேசினதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. 1828 பிரம்ம சமாஜம், 1867 பிரார்த்தனை சமாஜம், 1875 ஆரிய சமாஜம். இந்த ஆரம்பகால அமைப்புகள் எல்லாமே ஆமா, எல்லாமே ஆண்களால் தொடங்கப்பட்டவை. ஆண்கள் தான் பெண்களுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. களத்துல எப்போ பெண்களோட குரல் நேரடியாக ஒலிக்க தொடங்குச்சு? 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில தான் அந்த பெரிய திருப்புமுனை நிகழ்ந்தது. தமக்கான உரிமைகளை தாங்களே வென்றெடுக்கணும்னு பெண்கள் களமிறங்குனாங்க. இது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லையா? ஆமா. பண்டித்த ரமாபாய், ருக்மாபாய், தாராபாய் ஷிண்டே போன்றவர்கள்
அந்த புதிய சகாப்தத்தோட முன்னோடிகள். இதுல பண்டித ரமாபாயோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அவர் என்ன செஞ்சார்? 1889ல அவர் சாரதா சதன் அப்படிங்கிற கற்றல் இல்லத்தை உருவாக்குனார். இது பம்பாயில தொடங்கப்பட்டு பின்னர் பூனாவுக்கு மாற்றப்பட்டது. இந்த சாரதா சதன் வரலாற்று பக்கங்கள்ல இவ்வளவு அழுத்தமா பதிவு செய்யப்பட காரணம் என்ன? ஏன்னா அது இந்தியாவுல இந்து விதவைகளுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கல்வி முயற்சி. ஓ, அதுவரைக்கும் விதவைகளுக்கான தனி பள்ளிகள் இல்லையா? இல்ல, அதுவரை விதவைகள்னா சமூகத்தோட கண்கள்ல படாம இருட்டறைகள்ல முடங்கி கிடக்கணும் அப்படிங்கிற எழுதப்படாத சட்டம் இருந்துச்சு. ரமாபாய் அவங்கள வெளிச்சத்துல கொண்டு வந்து அவங்க கைகள்ல புத்தகங்களை கொடுத்தார். இது ஒரு மாபெரும் புரட்சி. அதே காலகட்டத்துல தான் ஐரோப்பால இருந்து வந்த டாக்டர் ஆனி பெசன்ட் அம்மையார் சென்னையில பிரம்மஞான சபை மூலமா தனது பங்களிப்பை செஞ்சார். தியோசாபிக்கல் சொசைட்டி. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட பெண் மொழிகளை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பெரியாரோட கருத்துக்களால கவரப்பட்ட டாக்டர் எஸ் தர்மாம்பாள் விதவை மறுமணத்துக்காக போராடினார். அது மட்டும் இல்லாம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட இணைந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் தேவதாசி முறைக்கு எதிராகவும் களம் கண்டார். இதுல என்ன பிரமிக்க வைக்குதுன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பெயரில தான் இன்று வரை தமிழக அரசோட ஏழை பெண்களுக்கான நினைவு திருமண நிதி உதவி திட்டம் செயல்பட்டு வருது. உண்மைதான். வரலாற்று புத்தகத்துல உள்ள ஒரு பெயர் இன்னைக்கு பல குடும்பங்களோட வாழ்வாதாரமா இருக்கிறது ரொம்ப சிலிர்ப்பான விஷயம். கண்டிப்பா. சரி, சமூக சீர்திருத்தங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், சுதந்திர போராட்டத்துல பெண்களோட பங்களிப்பை பத்தி பேசும்போது சமூக விடுதலைக்காக போராடிய பெண்கள் தான் மெல்ல மெல்ல அரசியல் விடுதலைக்காக வீதிக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. சீர்திருத்தவாதிகளா தொடங்கின பெண்கள் காலப்போக்குல தான் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளா மாறுனாங்கன்னு. ஆனா வரலாற்று ரீதியா அது காலவரிசைப்படி தவறானது. ஓ, அப்படியா? துப்பாக்கி ஏந்தும் வீரம் என்பது அவங்களுக்கு முன்பே இருந்ததா? 100க்கு 100 உண்மை. அந்த வரலாற்று பிழைய நாம திருத்திச்சணும். பெண்களோட வீரம் 1900ங்கள்ல திடீர்னு முளைச்சதில்ல. அப்புறம் எப்போ தொடங்குச்சு? 18ஆம் நூற்றாண்டிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தன் ஆட்சியை மீட்ட சிவகங்கை வேலுநாச்சியார் நமக்கு தெரியும். அதே போல 1857 பெரும்புரட்சியில பேகம் ஹஸ்ரத் மஹால் மற்றும் ஜான்சியின் ராணி லக்ஷ்மி பாய் போன்றோர் களத்துல நின்னு போரிட்டாங்க. அப்போ வீரம் எப்போதுமே இந்திய பெண்களோட மரபுல இருந்திருக்கு. அப்படியென்றால் 20ஆம் நூற்றாண்டுல புதிதா என்னதான் மாறுச்சு? வீரம் வெளிப்பட்ட முறை மாறுச்சு, மெத்தட் மாறிடுச்சு. முன்பு அரசகுல பெண்கள் போர்க்களத்துல படைகளை வழிநடத்தினாங்க. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல சாதாரண வீதிப் பெண்கள், தாய்மார்கள், மாணவிகள் என வெகுஜன மக்கள் அமைப்புகளா ஒருங்கிணைந்தாங்க. ஓ, சங்கங்கள் மூலமா போராடினாங்க. ஆமா, WIA அதாவது இந்திய பெண்கள் சங்கம், NCW தேசிய பெண்கள் ஆணையம், AIWC அகில இந்திய பெண்கள் மாநாடு, இந்த மாதிரி சங்கங்கள் உருவான. தடியடி பெற்று சிறைக்கு செல்வது அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான வெகுஜன போராட்டமா அது உருமாறியது. மாஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அரசியல் விடுதலை இல்லாம சமூக விடுதலை சாத்தியமில்ல அப்படிங்கறத அவங்க ரொம்ப ஆழமா உணர்ந்துட்டாங்க. போர்க்களத்திலிருந்து வீதிக்கு வந்த பயணம் எவ்வளவு வலிமையானது. சரி, இத்தனை நூற்றாண்டுகளா பெண்கள் சிந்திய வியர்வைக்கும் ரத்தத்திற்கும் சுதந்திர இந்தியாவில என்ன பலன் கிடைச்சது? அந்த மாபெரும் வெற்றிகள் என்னென்ன? அந்த வெற்றிகள் அனைத்தும் சுதந்திர இந்தியாவோட ஆணிவேரான அரசியலமைப்பு சட்டத்திலே பொறிக்கப்பட்டுடுச்சு. ஆர்டிகிள் 14 ரொம்ப முக்கியமானது தானே? ஆமா, குறிப்பா பிரிவு 14 அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கறத உறுதி செஞ்சது. சதி, பெண் சிசு கொலை போன்ற பழக்கங்கள் சட்டவிரோதமாக்கப்பட்டு புதிய விழிப்புணர்வு பிறந்திருந்தது. அப்புறம் 1986ல கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை மிக முக்கிய நோக்கமா கொண்டிருந்தது. மகிழா சமக்கியா போன்ற திட்டங்கள் மற்றும் 33% இடஒதுக்கீடு ஆகியவை பெண்களோட சமூக அரசியல் செல்வாக்க வெகுவா உயர்த்துச்சு. இதுல 1992ஆம் ஆண்டோட முக்கியத்துவத்தை நம்ம அலசி ஆகணும். ஜனவரி 1992ல பெண்களுக்கான தேசிய ஆணையம், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அமைக்கப்பட்டதா ராமக்ஸ் குறிப்பிட்டு சொல்லுது. ரொம்ப சரியான பாயிண்ட். வெறுமனே ஒரு அமைப்போட பெயரை தெரிஞ்சுக்கிறத தாண்டி இந்த ஆணையம் நிஜ வாழ்க்கையில எப்படி செயல்படுது? உதாரணமா 1970கள்ல ஒரு பெண் தன் பணியிடத்துல தொந்தரவையோ இல்ல வரதட்சணை கொடுமையோ எதிர்கொண்டால் அதுக்கான சட்ட போராட்டம் மிகவும் சிக்கலானதா இருக்கும். ஆமா, அப்போ சப்போர்ட் பெருசா இல்ல. ஆனா
1992ல உருவாக்கப்பட்ட இந்த தேசிய ஆணையம் பெண்களோட உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ காவலாளியா செயல்படுது. இது சட்டங்களை மறு ஆய்வு செய்யறது மட்டுமில்லாம புகார்கள்ல நேரடியா தலையிட்டு நியாயம் பெற்று தருமா? ஆமா, இது பெண்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நிறுவன ரீதியான பாதுகாப்பு அரண். அருமை. பழங்காலத்துல சதி அப்படிங்கிற பேர்ல நெருப்புல தள்ளப்பட்ட பெண்கள்ல தொடங்கி 92ல தங்களுக்கெனே ஒரு தேசிய ஆணையத்தை உருவாக்குற அளவுக்கு பெண்களோட நிலை பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு மாபெரும் பயணம் இது. இத சுருக்கமா ஒரு மீள்பார்வை செஞ்சுடுவோம். பெண்களோட நிலை எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரியா இருந்ததில்ல. பல சமூக தீமைகள் இந்திய சமூகத்தை அரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சமூக சீர்திருத்தவாதிகள் கல்வி அப்படிங்கிற ஆயுதம் மூலமாவும் திருமண வயதை உயர்த்துவதன் மூலமாவும் அந்த தடைகளை உடைத்தெறிஞ்சாங்க. அதோட விளைவாகவே இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் பெண்கள் ஆளுமை செலுத்துறாங்க. இந்த ஆழமான வரலாற்று பின்னணியை புரிஞ்சிக்கிறது தான் டிஎன்பிசி தேர்வுல வெற்றி பெறுவதற்கான திறவுகோல். கண்டிப்பா. வெறுமனே படிக்கிறதோட நின்னுடாம கல்வியும் திருமண வயதும் எப்படி தொடர்புடையவை அப்படிங்கறத போல சம்பவங்களை ஒன்னோட ஒன்னு இணைத்து தொடர்ச்சியா மீள்பார்வை, அதாவது ரிவிஷன் செய்யறது அவசியம் அப்படிங்கிறது தான் ராமக்ஸோட முதன்மையான ஆலோசனை. நிச்சயம். உங்களோட இந்த திருப்புதல் பயணத்திற்கு உதவ டெலிகிராம்ல டிஎன்பிஎஸ்சி வித் ராமக்ஸ் அப்படிங்கிற சேனலை பின்தொடர மறக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.